நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 184வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 14 வயது நிறைந்த ஒரு இளம்பெண் ஒரு அகால மரணம் அடைந்த பின்பு அந்த இளம்பெண்ணின் ஆன்மா வெவ்வேறு கிராமத்தை சார்ந்த 2 இளம்பெண்களை ஆக்கிரமிப்பு செய்து படாத பாடுபடுத்திய அந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 184வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க, கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கோமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 14 வயது நிறைந்த ஒரு இளம்பெண் 98 அந்த காலகட்டங்களில் 9ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறாங்க. அப்படி அந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோமதி அவங்களுடைய கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பள்ளிக்கூடம் இருந்து வருதுங்க. கிராமத்தின் சாலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது 98 அந்த காலகட்டங்களில் தார் சாலைகள் வசதி இல்லாட்டியும் கூட ஒரு மண் சாலையாக இருந்து வருது. இருபுறமும் அடர்த்தியாக மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுபோல் அமைப்பில் தாங்க இருந்து வருது. அப்படி 98 காலகட்டங்களில் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு மாலை ஒரு 4 மணி அளவில் தன் தோழி இருவர்களுடன் அந்த கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் இருந்து வீடு திரும்பி வரும் வழியில் ஒரு 3/4 கிலோமீட்டர் கடந்து வரும்போது ஒரு 3 முக்கு சந்திப்பு மாதிரி இருக்குதுங்க. அந்த 3 முக்கு சந்திப்பு என்னென்னா, அந்த பள்ளிக்கு போகிற சாலை, அதற்கப்புறம் பக்கத்து கிராமத்திற்கு போகக்கூடிய சாலை, இவங்க கிராமத்துக்கு போகக்கூடிய சாலை, இது போன்ற அமைப்பில் தாங்க இருக்குது. அந்த 3 முக்கு கிட்ட வந்த உடனே அந்த நடைபாதை சாலையில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க அந்த 3 தோழிகளும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கொஞ்சம் வெத்தலை பாக்கு, பழம் மற்றும் ஊதுபத்தி இதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச மாதிரி இருக்குது. மேற்கொண்டு தேங்காய் 2 தேங்காய் எல்லாம் இருந்திருக்குது. பக்கத்திலே சிகப்பு கலரில் கண்ணை பறிக்கும் விதமாக ஒரு பாவாடை தாவணி இருப்பதை பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது கோமதிக்கு கொஞ்சம் ஆர்வமாயிருது. இது என்னன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கையில் எடுத்துடுறாங்க. 14 வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தை பருவமாக தானே இருந்து வராங்க. சரியாக கொஞ்சம் விவரம் இல்லாத ஒரு காரணத்தினால் அதை கையில் எடுத்திருக்காங்க. அன்றைக்கி உடன் வந்த தோழிகள் திட்டியிருக்காங்க, இப்படியெல்லாம் கீழே கடந்ததை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கோமதி இது எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த வளையல் இதை கூட விட்டு, இந்த ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு நினச்சி நல்ல வேலைக்கு இது கீழே நடக்குது, யாரோ இப்படி போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே விவரம் தெரியாத காரணத்தினால் உடன் இருக்கக்கூடிய தோழிகள் சத்தம் போட்டிருக்காங்க, என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் எடுத்து போனால் வீட்டில் திட்டுவாங்க, இதை அப்படியே போட்டுரு அப்படின்னாலும் கூட அந்த கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோமதியின் குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையான ஒரு குடும்பமாக இருந்து வரக்கூடிய காரணத்தினால இப்படி கொஞ்சம் நல்ல உடையை பார்த்தது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் தோழிகள் திட்டுவதை பார்த்துட்டு சரி அங்கேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க கண்டமணி திட்டுறாங்க, வீட்டுக்கு கொண்டு போனால் அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்கிறாங்க. சரி கையில் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ட்டு மனசு இல்லாமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு செடிக்குள்ளே எரிஞ்சிட்டாங்க. செடிக்குள்ளே எரிஞ்சிட்டு இது என்ன வெத்தலை பார்க்க பழமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விவரம் தெரியாமல் கால்ட்டு தட்டி விட்டுட்டு சரி போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இவங்களுக்கு இந்த கோமதிக்கே பயங்கரமான ஒரு சில அமானுஷ்ய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அன்றைக்கு இரவு இவங்க சாப்பிட்டுட்டு தூங்கும்போது வீடும் ஒரு ஓட்டு குடிசை வீடு மாதிரி தாங்க இருக்கும். இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண்மணியாக இருந்து வராங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறாங்க, அப்பா அம்மா தம்பி, அதுபோக இந்த பெண்மணி, இந்த 4 பேர் தான் வசித்து வராங்க அந்த கிராமத்துக்குள்ளே. அப்படி சாப்பிட்டுட்டு இரவு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது
ஒரே வீடு தாங்க, ஒரே பத்தி தான். ஒரு கிச்சன் இருக்குமா, மேற்கொண்டு வந்து ஒரு பத்தியில் தான் வந்து இவங்க 4 பேருமே வந்து தூங்குவது வழக்கம். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெண்மணி வந்து அழுவது போல் வந்து பயங்கரமாக வந்து கோமதிக்கு வந்து சத்தம் கேட்குது. கோமதி வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடுக்கிட்டு எந்திரிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமாக யாரோ காது அருகே வந்து அழுவது போல் இருந்திருக்கு, பெருமூச்சு விடுவது போலலாம் இருந்திருக்கு. திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே படுத்த படுக்கையிலே தாங்க அப்படியே பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல அவங்க முழிச்சு பார்க்கும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை. முதல்ல கேட்ட சத்தம் அப்போ கனவுல தான் கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி மறுபடி வந்து கண் அசந்து அப்படி தூங்கலாம்னு நினைக்கும் போது மறுபடி வந்து யாரோ பெருமூச்சோடு வந்து கொஞ்சம் அழுவது போல் இருக்குது. இப்போ கொஞ்சம் டீப்பாக வந்து அவங்க வந்து கவனித்து பார்க்குறாங்க. அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் தூக்கமும் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சும் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வயதை ஒற்று போகிற மாதிரி வந்து ஒரு இளம் பெண்மணி வந்து அழுவது வந்து தெளிவாக தெரியுது. அந்த அழுகக்கூடிய பெண்மணிக்கும் இவங்க வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ பேசிக்கிட்டே அழுவது போல் இருக்குது. இதையெல்லாம் வந்து இவங்க வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து திடுக்கிட்டு மறுபடி முழிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே. அவங்க தம்பி கொஞ்சம் தள்ளி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துருக்காங்க, அவங்க அப்பா அங்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து என்னடா இது நமக்கு மட்டும் தான் இப்படி கேட்குதா என்னன்ட்டு எந்திரிச்சு உட்காந்தே கவனமாக கேட்குறாங்க. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கொஞ்ச நேரத்தில் வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்டுட்டு படுக்கலாம்ட்டு போகும்போது வந்து இவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று யாரோ ஒரு பெண்மணி வந்து இவங்க பெயரை சொல்லி கூப்பிடுவது போல் இருக்குது. கோமதி இங்கே வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவது போல் இருக்குது. அதுவும் வந்து இவங்க வயசை ஒற்று போகிற மாதிரி தான் ஒரு பெண்மணி இருக்குது. ஒருவேளை தோழி கண்டு இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிராமத்தில் வந்து இவங்க கிராமத்தை பொறுத்த மட்டும் வந்து வீடு வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நெருக்கமாகத்தான் இருந்து வரக்கூடிய காரணத்தினால ஒருவேளை நம்ம தோழி கண்டு யாரும் கூப்பிடுவாங்களா, நம்ம பேரை சொல்லி தெளிவாக கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து 14 வயது இருந்தாலும் வந்து சிந்திக்க தெரியலை. கிராமத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் தனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் வந்து இவங்க எந்திரிச்சு போகலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் கதவை திறந்துருக்காங்க. கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் யாருமே கிடையாது. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 எட்டு நடந்து போய் அப்படியே தெருவின் ஓரத்தில் வந்து பார்க்குறாங்க. அந்த கால நேரங்களில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து குண்டு பல்ப்பு இந்த மாதிரி வந்து ஒரு சில வீட்டுக்கு வெளியில் வந்து எரிவது வழக்கம். அதுபோல் இவங்க வீட்டுக்கும் வெளியில் எரியுதுங்க. இந்த தெருவிளக்கு வசதி எல்லாம் கிடையாதுங்க, போதுமான வசதி வந்து கிடையாது அந்த கால நேரங்களில். அப்படி வெளியில் நின்று பார்க்கும்போது ஒரு வீட்டின் அருகே வந்து யாரோ ஒரு பெண்மணி தூரத்தில் நிற்பது போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு 4-5 வீடு கழிச்சு அப்படி ஒரு பெண்மணி நிற்பது போல இருக்குது. ஒத்து பார்க்குறாங்க. இவங்க வயசை ஒத்து போகிற மாதிரி தான் ஒரு பெண்மணி வந்து இருக்குதுங்க. உடனே இவங்க வந்து என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அங்கே இருந்து கோமதி இங்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்குது. அதை உற்று பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கோமதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 எட்டு நடந்து போகிறது தான் இவங்களுக்கு வந்து நினைவில் இருக்குது. அதற்கப்புறம் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு நினைவும் இல்லை, சுயநினைவு அற்று தான் அவங்க வந்து போகிற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய யாரோ இவங்களை கட்டுப்பாட்டில் எடுத்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரி வந்து அதுவும் கிளம்பி போது இவங்களும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு இவங்களுக்கே தெரியலை. அந்த நள்ளிரவு நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மணியும் வந்து ஒரு 12:30 1 மணி அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதே வந்து இவங்களுக்கு வந்து தெரியவே இல்லையாங்க. கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் தேடி இருக்காங்க. தட்ட கோமதியை காணுங்கன்னு சொல்லி தேடும்போது தம்பியை எழுப்பி கேட்டிருக்காங்க, அக்கா எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கும்போது வந்து பதட்டத்திலே அக்கம் பக்கத்தில் வந்து தேடி பார்க்குறாங்க. நல்லா வந்து ஒரு 5:30 ஒரு 6 மணியை நெருங்கி வரும்போது பொழுது விடிஞ்ச உடனே தான் இவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை காணுமே, கதவு வேற திறந்து கிடக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தேடி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த வழியில் வந்து போகக்கூடிய பால்காரர்கள் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே படுத்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு வந்து காட்டு தீயாக பரவி எப்படி இவங்க கோமதி வீட்டுக்கும் வந்து அந்த நியூஸ் வந்து ஒருவேளை நம்ம பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்து பாதையில் தான் நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது வந்து சரியாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அங்கே வந்து அந்த ஒரு 3 முக்கு சந்திப்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இவங்க வீட்டில் இருந்து 3/4 கிலோமீட்டர் இருக்கும், அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து 3/4 கிலோமீட்டர் இருக்கும் அந்த 3 முக்கு சந்திப்பு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது வந்து அந்த சாலையின் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து படுத்திருப்பது போல் இருக்குது. அது வேறு யாரும் கிடையாதுங்க, கோமதி தாங்க. அந்த சிகப்பு கலர் பாவாடை தாவணியை எடுத்து இறுக்கி பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல படுத்து கிடத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து தேங்காய் பழமெல்லாம் வந்து செதஞ்சு கிடக்கிற மாதிரி. ஏன்னா மாலை நேரத்துக்கு இந்த கோமதி தானே கால்ட்டு தள்ளி விட்டு ஏன் எங்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்காங்க. நண்பர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து சத்தம் போட்ட காரணத்தினால் அந்த பாவாடை தாவணியை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ அதை எடுத்து தாங்க இந்த பெண்மணி அந்த இடத்துல படுத்து கிடக்கிறாங்க.
இருக்காங்க. இப்போ உடனே பார்த்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பதறி போய் கையில் இருக்கிறத பிடுங்கி எரிஞ்சிட்டு செடிக்குள்ளே போட்டுட்டு என்ன பாப்பா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படி நான் வந்தோம்னே எனக்கே தெரியலை, நைட்டு வீட்டில் தான் தூங்கினேன், யாரோ என்னை கூப்பிட்டாங்க, வெளியில் வந்து பார்த்தேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியலேன்னு சொல்லி ஒவ்வொன்று அழுதுருக்காங்க கோமதி. ஆனால் என்ன நடந்தது உண்மையிலே கோமதிக்கே தெரியலைங்க. ஆனால் இருந்தாலும் அன்றைக்கு மாலை நேரத்தில், முந்தின நாள் மாலை நேரத்தில் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சரியாக நினைவிலே இல்லைங்க. ஏன்னா மறந்த மாதிரி மறந்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் அன்றைக்கு வந்து பள்ளிக்கூடம் போகல, அவங்க தோழிகள் வந்து பள்ளிக்கு போயிட்டாங்க. அந்த தோழிகளுக்கு வந்து சரியாக தெரியலை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, பள்ளிக்கூடத்துக்கு வரல, உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு இரவு பகல் நேரம் ஃபுல்லாக வந்து கோமதி வந்து எதையோ இழந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா சிரிச்சுக்கிட, மேற்கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது சரியா. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் எதுவும் உடம்பு சரியில்லையா மருத்துவமனை போகணும்னு சொன்னால் கூட வந்து அவங்க வீட்டை விட்டு வர்றதே கிடையாதாங்க. அந்த ஒத்த அறைக்குள்ளேயே தான் இருந்துக்கிறதா, வீட்டு வாசலை விட்டு வெளியில் தாண்டுவதே கிடையாதான். வித்தியாசமாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிருச்சு, ஒருவேளை எதையும் கண்டு பயந்துட்டாலா சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள அம்மன் கோயிலில் உள்ள திருநீரெல்லாம் எடுத்து பூசுவாங்களாம், கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்களாம். இப்படியே தான் இருந்து வந்திருக்கு. அன்றைக்கு இரவு சரி பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் மல்லு கட்டி ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஹாலில் தாங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அன்று இரவும் வந்து திடுக்கிட்டு கத்தி எந்திரிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து வெளியில் போக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இழுத்து பிடிச்சி படுக்க வச்சுருக்காங்க. அவங்க தம்பி வந்து அந்த அக்கா பக்கத்தில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. அவங்க பேர் வந்து சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தம்பியே வந்து அக்கா பக்கத்திலே போவதற்கு அவ்வளோ பயந்துருக்காங்க. ஏன்னா அக்கா செய்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே அண்ணாந்து வீட்டு அந்த ஓட்டு கூரையவே பார்க்குறது, வீட்டை சுற்றி பார்க்குறது, வெளியில் போக முயற்சி செய்வது, அவங்களா சிரிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த தம்பியும் பதறிக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் வந்து இது என்னடா விட்டு போகாத போல இருக்கே, இது ஏதோ காத்து கருப்பின் வேலையாத்தான் இருக்கும், காலையில் இது என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நள்ளிரவு வந்து சரியாக தூங்கவே விடலையாங்க. கொஞ்சம் நேரம் படுப்பாங்களாம், எந்திரிச்சு கத்திக்கிட்டு வெளியில் ஓடத்தான் நிற்பாங்களாம். இப்படியே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக வந்து அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஊருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சுடலை மாடன் கோயிலுக்கு வந்து இந்த பெண்மணியை வந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை வந்து எங்கே கூட்டு போகிறோன்னு சொல்லி சொல்லவே இல்லையாங்க. சொல்லாமல் தான் வந்து வெளியில் ஒரு வேலையாக போவோம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. இவங்களும் நார்மலாக வந்துட்டாங்களாம், கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்களாம். கோயிலில் உள்ள பூசாரியும் வந்து பார்த்துருக்காங்க, காத்து கருப்பு தான் அந்த பெண்ணை வந்து அண்டி இருக்குது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு கணிப்பை போட்டு இப்போ இந்த பெண்மணியின் உடம்புல எதுவுமே இல்லை, இங்கே வரப்போய் பதறி ஓடிடுச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீர் பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லி எலுமிச்சங்கனி எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த சுடலை மாடன் காலடியில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுத்து. ஆனால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. அந்த நள்ளிரவு நேரத்துக்கு மறுபடி வந்து இவங்களை அறியாமல் இவங்க என்னென்னவோ செய்கிறாங்க. படுக்கை அறையில் வந்து இவங்க தலையணை பக்கத்தில் வந்து அந்த எலுமிச்சங்கனியை வச்சுருந்தாலும் வந்து அதையே ஒத்து பார்க்குறது, கத்துறது, மேலும் எந்திரிச்சு வெளியில் ஓடுவது, இது போல் பகல் நேரமெல்லாம் அமைதியாக இருந்துட்டு நைட்டு இப்படி மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் எந்திரிச்சு எங்கேயோ ஓடுவது போல தான் இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மா வந்து பதறி போய் என்னடா ஏதடா இதுன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி உட்கார வச்சு கேட்டலாம்னு சொல்லிட்டு, நீ யாரம்மா, என் பிள்ளைய வந்து ஏமா பிடிச்சிருக்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஏளனமாக சிரிக்கத்தாங்க செஞ்சுருக்கு. ஒன்றுமே பதிலே பேசவே இல்லையா. ஆற்றுக்கு போகணும், அவளையும் கூப்பிட்டு வா, ஆற்றுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னவோ புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி காலையில் வேலையை வந்து மறுபடி வந்து இந்த சுடலமடம் கோயிலுக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடி வந்து எப்படியோ கொஞ்சம் தட்டி கொடுத்து ஒரு வழியாக வந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே தூங்க வச்சு. ஆனால் அப்பையும் வந்து சரியாக தூங்குனாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அப்படியே ஓட்டுக்குரிய அண்ணாந்து பார்க்கறது, அவங்களுக்கு அவங்களே சிரிக்கிறது, அவங்க தம்பியை பார்த்து சிரிக்கிறது. ஆனால் வேறு யாரையும் வந்து எந்த ஒரு அட்டாக்கும் அது வந்து பண்ணவே கிடையாதுங்க. அந்த கோமதியை தான் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அதே கோயில் பூசாரிக்கு நேற்றுக்கு நைட்டு இப்படியெல்லாம் நடந்துருச்சு, நீங்கள் கொடுத்த எலும்பு சம்பளத்தையும் வந்து தலையணைக்கில் வச்சதுனால இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது மறுபடி வந்து கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில் அருகே கூட்டு போய் அந்த சுடல மாடன் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. நார்மலாக தான் இருக்கிறாங்க. பிராணியாக பார்க்குறது மாதிரி பார்க்குறாங்க. அந்த கோயிலில் வந்து பூஜைகள்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பூஜை நடந்தாலும் வந்து இந்த பெண்ணின் உடம்புல வந்து அது வரலை. மேற்கொண்டு வந்து சுடலை மாடன் அருளை வந்து அந்த கோயில் பூசாரி உடம்புல இறக்கி இந்த பெண்மணியை மறுபடி வந்து உச்சி முடியெல்லாம் பிடிச்சி யார் நீ என்ன ஏதுங்கும்போது வந்து சர்வ சாதாரணமாக இருக்குது, எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டவே மாட்டேங்குது. கோயிலுக்கு வரும்போது வந்து அந்த பெண்ணின் உடம்புலே அது இறங்க மாட்டேங்குது. அந்த இரவு நேரத்துக்கு தான் பெரும்பாலும் வந்து இந்த பெண்ணின் உடம்புக்கு வந்து இந்த ஆன்மா வந்து இறங்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில பூஜை புனஸ்காரங்களெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்து விட்டு இது வந்து கட்டுக்கு வர மாட்டேங்குது, இது உடம்புக்குள்ளே இறங்க மாட்டேங்குது, விளையாட்டு காமிக்குது, நீங்கள் கோயிலுக்கு வரும்போது வந்து வெளியேறிடுது, மற்ற நேரத்தில் இந்த பெண் உடம்புல
இருக்குது, இது என்னங்கிறத பார்க்கலாம், இனி இவளுக்கு வந்து எந்த நேரமாக இருந்தாலும் உள்ள ஆன்மா இறங்கும் போது நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த கோயில் பிரசாதத்தில் அந்த பெண்மணி கொடுத்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்ருக்காங்க, நார்மலாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து 3வது நாள் இரவும் வருதுங்க. அன்று இரவும் வந்து இவங்க வந்து மறுபடியும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரத்துக்கு வந்து எந்திரிச்சு உட்காந்து அவங்களே சிரிச்சுக்கிட்டு வந்து அவளை வர சொல்லு, அவளையும் ஆற்றுக்கு கூட்டு போகிறேன், அவளை நான் விட மாட்டேன், அவளை வர சொல்லு, ஆற்றுக்கு கூட்டு போகணும், ஆற்றுக்கு போகணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க அப்பா அம்மாலாம் எந்திரிச்சிட்டாங்க. தம்பி பதறி போய் ஒரு மூலையில் ஒண்டி போய் உட்காந்துட்டாரு. அப்பா அம்மா எந்திரிச்சு, யாருமா நீ, ஏம்மா என் பிள்ளை இப்படி இந்த பாடு படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி கோயிலுக்கு கூட்டு போகலான்னு நினைக்கும் போது வந்து, இவளை நீ எங்கேயும் கூட்டு போகணும்னு நினச்சேன்னா இவளையும் கொன்றுவேன், இவளை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ அவளை வர சொல்லு, அவளை ஆற்றுக்கு கூட்டு போகணும், அவளைத்தான் நான் கொல்லுவேன், இவளை விட்டுருதேன், நீ அவளை வர சொல்லு, இப்படி மாறி மாறி சொல்லுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மா அழுதுகிட்டே வந்து, யார்தாய் நீ, ஏந்தாயி என் பிள்ளையை போட்டு இப்படி நீ படாத பாடு படுத்துற அப்படிங்கும்போது வந்து ஏளனமாக வந்து சிரிக்கத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீ அவளை வர சொல்கிறியா, நான் இவளை விட்டுருந்தேன், இவளை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம பொண்ணை ஒன்றும் பண்ண மாட்டேங்குதே, இந்நேரத்துக்கு என்ன செய்யன்னு சொல்லி பரதா வச்சிருக்கும்போது அக்கம் பக்கத்துக்கு சத்தம் கேட்டு பக்கத்திலே வந்து 2 வீடு தள்ளியே வந்து இந்த கோமதியின் தோழி ஒருத்திங்க இருக்காங்கங்க. அதாவது இந்த கோமதிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா மூலயமா வந்து அந்த பெண்மணி தெரிஞ்சுக்கிட்டு கோமதிக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சா 2 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லும்போது அந்த நபர்களும் உடனே வீட்டுக்கு வந்து உன் பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காப்பா, ஏதோ கழிப்பு கழிச்சதை எடுத்திருக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எல்லாம் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒரு காரணமாக தான் இருக்கும். அந்த 3 முக்கு சந்திப்பில் வந்து இந்த மாதிரி துணியை எடுத்து உடுத்திக்கிட்டு தான் முதல் நாள் விடிய காலையில் அங்கே கிடந்தாங்க, இரவெல்லாம் போய் அங்கே இருந்திருக்காங்க இல்லையா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அவரே வந்து ஒரு விவரம் சொல்கிறாரு. பக்கத்து கிராமத்தில் ஒரு கோடாங்கி இருக்கிறாரு, அந்த கோடாங்கியை கூட்டம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து இதை சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. அப்படிங்கும்போது வந்து இந்நேரத்துக்கு வருவாரா அப்படிங்கும்போது, ஏன்னா நள்ளிரவு வந்து ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு, கண்டிப்பாக வருவார், எப்போ தகவலை சொன்னாலும் வந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துடுவார், தவிர்க்க மாட்டார். அப்படிங்கும்போது எப்படியா தகவலை சொல்லி வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அந்த நேரத்துக்கு வந்து அந்த கோடாங்கிக்கு எப்படியோ தகவலையும் தெரிவிக்கப்பட்டு அவரை ஒரு ஆள் போய் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த கோடாங்கி வர்ற வரைக்கும் இது ஆடிக்கிட்டே தான் இருந்திருக்கு இந்த பெண்மணி. அதற்கப்புறம் அந்த கோடாங்கியும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் முத்து பார்த்துருக்காருங்க. ஒத்து பார்த்துட்டு இவருக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு, அந்த கோடாங்கிக்கு வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன அப்படின்னா, இதே கோடாங்கி தாங்க அந்த கழிப்பு வேலையை வந்து அந்த 3 முக்கு சந்திப்பில் வந்து செஞ்சுருக்காரு. ஏன்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த பெற்றோர்கள் சொல்லும்போது கோடாங்கி புரிஞ்சுக்கிட்டாரு. மேற்கொண்டு வந்து அதே ஆன்மாதாங்கிறதை வந்து இந்த கோடாங்கிக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. கோடாங்கி வந்து அப்படியே பக்கத்தில் போய், ஏன் மறுபடியும் இந்த பெண்ணை வந்து நீ பிடிச்சிருக்க அப்படிங்கும்போது அப்படியே ஒரு அச்சத்தில் அந்த கோடாங்கியை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுதுங்க. ஏன்னா அந்த கோடாங்கி தான் முதல்ல வந்து செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு வந்து இந்த ஆன்மா வந்து பிடிச்சிருந்துருக்குது. அது இன்னொரு கிராமத்தை சார்ந்த பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வந்து கழிப்பெல்லாம் கழித்து தான் வந்து இந்த 3 முக்கு சந்திப்பில் வந்து எல்லா வேலையும் நடத்தியிருக்கு. இதை கையில் எடுக்க போய் தான் இந்த கோமதிங்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு வந்து பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லு, என்ன காரணத்தினால இந்த பெண்ணை வந்து நீ பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாங்கி அந்த நேரத்தில் வந்து ஆக்ரோஷமாக கையில் இருக்கக்கூடிய ஒரு உடுக்கை மாதிரி ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காரு, அடித்து அந்த நேரத்தில் வந்து பண்ணுறாருங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருவே முடிச்சிருச்சுருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அட்டூழியம் வந்து இந்த ஆன்மா வந்து பண்ணியிருக்குது. ஏன் வந்து பிடிச்சா அப்படிங்கும்போது வந்து, நீ என்ன செஞ்சாலும் நான் இவளை விட்டு போனாலும் வந்து அவளை நான் கூப்பிட்டுட்டு தான் போவேன், அவளை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன் அப்படிங்குது. உடனே வந்து அவளை கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லி அடக்கி வச்சிருக்க, நீ மறுபடியும் இவளை வந்து பிடிச்சிக்கிட்டு அவளை தான் கூப்பிட்டு போவேன்னா என்ன காரணம், என்ன காரணத்தினால நீ அவளை கூப்பிட்டு போகிற அப்படிங்கும்போது வந்து என்னென்னவோ சொல்லுதுங்க. என் இறப்புக்கு காரணம் அவள் தான் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஓன் கொழுப்படுத்து நீ போனதுக்கு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாங்கி வந்து கண்ட வானைக்கு வந்து திட்டி இருக்கிறாரு. இப்போ இந்த பிள்ளையை விட்டு நீ போகலை அப்படின்னா இனிமேல் வந்து வேறு வழியில் உன்னை அழிச்சே தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோடாங்கி வந்து சொல்லியிருக்கிறாருங்க. என்னதான் அந்த கோடாங்கியை பார்த்து அந்த ஆன்மா வந்து மிரண்டு போனாலுமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவள் உயிரைத்தான் நான் எடுக்க நினச்சேன், நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவள் உயிரையும் சேர்த்து நான் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷம் பண்ணிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோடாங்கி வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த உடுக்கையை வந்து அடிச்சுக்கிட்டே வந்து ஒரு சில மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெக்குன்னு வந்து அந்த கோமதியின் தலைமுடி உச்சி முடியை வந்து பிடிச்சி கையில் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அப்படியே கோமதி வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. அதற்கப்புறம் வந்து கோமதியின் பெற்றோர்கள்ட்ட வந்து, உங்களுக்கு ஏதாவது மரங்கள் வந்து இருக்குதா சொந்த இடத்துல வந்து அப்படின்னு கேட்கும்போது, இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஒரு 200 மீட்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் அவங்க இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு 2-3 மரம் இருக்குதுங்க. அந்த மரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து ஆணியை வச்சு அடித்து ஒரு சில மந்திர வார்த்தைகளெல்லாம் சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோமதியோட அப்பாட்ட வந்து,
இந்த மாதிரி இந்த மரத்தை சுற்றி வந்து கொஞ்சம் கம்பி வேலி போட்டுருங்க. மேற்கொண்டு வந்து இந்த மரம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இதுவாக பட்டு போய் விழுந்தால் பரவாயில்ல, இதை வெட்டிடக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய ஆணியை வந்து யாரும் பிடுங்கிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால வந்து இதை சுற்றி நீங்கள் கம்பி வேலி போட்டுருங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். கொஞ்சம் காலத்துக்கு மேலே அதுவே கொஞ்சம் அடங்கிடும். அதற்கப்புறம் இந்த மரம் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆணியை வந்து பிடுங்கிடக்கூடாது. அந்த காரணத்தினால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாங்கி வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லியிருக்காங்க. என்ன சாமி அப்படிங்கும்போது வந்து மறுபடி ஒரு கழிப்பு கழிச்சாலும் வந்து மேற்கொண்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து மறுபடி வேறு யாராவது அந்த கழிப்பை எடுக்க போகும்போது அந்த நபர் உடம்புல போய் உங்கள் பொண்ணையும் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆன்மா ஏன் மேலேயும் கோபத்தில் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே பாதுகாப்பு வந்து இதுதான். இதை நீங்கள் சுற்றி பாதுகாப்பு வேலி போட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படிங்கும்போது வேறு வழியும் கிடையாதுங்க. கோமதியோட அப்பாவுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிறோம், நாங்களே பார்த்துக்கிறோம் கவனமாக அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் மறுநாளே வந்து கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அன்றைய இரவே வந்து கேட்டிருக்காரு கோடாங்கிட்ட. கோடாங்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பக்கத்து கிராமத்தை சார்ந்த செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பொண்ணோட வயசில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கும் வந்து முதல்ல இந்த ஆன்மா பிடிச்சிருக்குது. அந்த ஆன்மா பிடிச்சி அந்த பிள்ளையை வந்து படாத பாடுபடுத்தி உங்கள் பொண்ணை வந்து என்ன பாடுபடுத்துச்சோ அதே மாதிரி தான் படாத பாடுபடுத்தி அந்த பொண்ணை கையோட கூட்டு போகணும்னு சொல்லி ஆக்ரோஷமாக இருந்த இடத்துல தான் இந்த கழிப்பெல்லாம் கழித்து அதை உங்கள் பொண்ணு எடுத்து பிடிச்சிருக்குது. உங்கள் பொண்ணு அந்த பிடிச்ச ஆன்மாவின் பேர் வந்து சகுந்தலா. அதுதான் அந்த பொண்ணையே செல்விங்கிற பிள்ளையும் வந்து பிடிச்சிருக்குது. 2 பேருமே நெருங்கிய தோழிகளாக தான் இருந்து வந்திருக்காங்க. அந்த நேர காலகட்டங்களில் 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, ஒரே வயசு, மேற்கொண்டு வந்து ஒரே கிராமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே தெருவு தான். இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து 2 பேருமே வந்து அவங்க ஊருக்கு அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு வந்து குளிக்கலாம், துணி வைக்கலாம்னு சொல்லிட்டு போன இடத்துல வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய குண்டு குழி தெரியாமல் அந்த பெண்மணி அது வாட்டுக்கு சகுந்தலா கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருந்து வந்திருக்காங்க. உள்ளே போயிருக்காங்க. செல்வி எவ்வளவு தான் சொன்னாலும் வந்து சகுந்தலா கேட்காம உள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ வந்து அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழிக்குள்ளே வந்து எப்படியோ காலை ஓட்டி கொஞ்சம் ஆழத்தை நோக்கி அவங்க போயிட்டாங்க, தத்தளிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த செல்வி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நீச்சல் தெரியாது, ஒரு பதட்டத்தில் பயத்தில் வந்து காப்பாற்ற முடியாமல் வந்து இவங்க வந்து வெளியில் வந்து இங்கேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டு யாராவது வருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்மணி பயத்தில் வந்து ஊருக்குள்ளே ஆளை கூட்டு வரும்ன்ட்டு தான் ஓடி இருக்குது. ஆனால் இந்த பெண்மணி சகுந்தலா அப்படிங்கக்கூடிய பெண்மணி நம்மளை இப்படி ஆற்றுக்குள்ளே தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த மணிக்கே வந்து ஆற்றுக்குள்ளே எப்படியோ முங்கி வந்து நீச்சல் தெரியாத காரணத்தினால இறந்து போயிருச்சு. அந்த ஒரு கோபத்தில் நம்மளை இவன் நினச்சா காப்பாற்றி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு இறந்து போனதுக்கப்புறம் ஆன்மாவானதுக்கப்புறம் இந்த தோழியின் மீது வந்து செல்வியின் மீது வந்து பயங்கர கோபத்தில் இருந்திருக்கு. அப்படி கோபத்தில் இருந்த அந்த செல்வியை வந்து எப்படியா பழி வாங்கணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளையை வந்து எப்படியோ ஆக்கிரமிப்பு பண்ணி பள்ளிக்கூடம் போக முடியாமல் படிக்க முடியாமல் மேற்கொண்டு வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் அந்த பெண்மணியை படாத பாடுபடுத்தி அடிக்கடி வந்து அதே ஆற்றுக்கு வந்து அப்படியே பொசஸ் பண்ணி கூட்டு போயிருக்குதுங்க. எப்படியாவது இந்த பெண்ணை வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொசஸ் பண்ணி துணைக்கு கூட்டு போயிருன்னு சொல்லிலாம் கூட்டு போயிருக்கு. எப்படியோ பல சிக்கல்களுக்கு மத்தியில் பல கோயில் குளங்கள்லாம் போனதுக்கு மத்தியில் எப்படி கோமதிக்கு வந்து உடம்புல இருந்து திடீர் நீங்கி வெளியில் ஓடிடுது அந்த கோயில் குளத்துக்கு போகும்போது, அதே மாதிரி தான் வந்து இந்த பெண்மணிக்கும் செல்விக்கும் வந்து அதே போல தான் செஞ்சுருக்குது. அதனால் கட்டுக்கடங்காமல் இருந்த அந்த ஆன்மா வந்து இந்த கோடாங்கி தான் கழிப்பு கழித்து எப்படியோ வந்து இதை வந்து நீக்கி விட்டுருக்காரு. அதை தெரியாமல் எடுத்த இந்த பெண்மணிக்கும் எப்படியோ வந்து பிடிச்சிக்கிடுச்சு. மேற்கொண்டு வந்து இந்த பெண்மணிக்கு இப்போ கழிப்பு கழிச்சா மறுபடியும் வேறு யாரையாவது பிடிச்சி இந்த 2 உயிர்களையும் வந்து பழிவாங்க கூட நினைக்கும். ஏன் இந்த கோடாங்கிக்கே ஆபத்து, ஏன்னா இளம் வயது பெண்மணி வயசில் போன காரணத்தினால ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து இதை எப்படியாவது நீக்கி விட்டுருன்ட்டு தான் உங்கள் பெண்ணின் தலைமுடியை எடுத்து உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய மரத்தில் அடித்து வச்சுருக்கேன். இனி கவனமாக பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சில விவரங்களெல்லாம் சொல்லிவிட்டு அந்த புளிய மரத்தில் தான் வந்து ஆணி அடிச்சிருக்காங்களா, அந்த புளிய மரத்துக்கும் ஒரு பூஜை மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அந்த கோடாங்கி அங்கேருந்து போயிருக்கிறாங்க. இவ்வளவு சம்பவமும் வந்து ஒரு அதிகாலை நேரம் வரைக்கும் நடந்திருக்குங்க. ஒரு 4:30 5 மணி அளவுக்கும் கூட வந்து ஒரு 3-4 மணி நேரம் வந்து பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அந்த ஆன்மா வந்து அந்த கோடாங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த புளிய மரத்தில் அடைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கோடாங்கி அப்பைக்கப்போ அந்த கிராமத்து பகுதிக்கு வரும்போது வந்து கோமதி அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து போவது வழக்கம். அந்த புளிய மரத்தை வந்து வாட்ச் பண்ணிட்டு போவதெல்லாம் வழக்கம். இந்த சம்பவம் நடக்கும்போது வந்து 98 அந்த காலகட்டங்களில் வந்து கோடாங்கிக்கு வயசு வந்து 55-60 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருடம் கழித்து வந்து அந்த கோடாங்கி வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. கோமதி அவங்களுக்கு வந்து திருமணமெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு 3 குழந்தைகள் இப்போ இருப்பதாகவும் வந்து இப்போவும் அந்த புளிய மரமெல்லாம் நல்லா அடர்ந்த பெரிய புளிய மரமாக இருக்குதாங்க. பாருங்கள் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இத்தனை வருஷத்துலேயே வந்து இந்த புளிய மரம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குதா. அதை பார்க்கும்போது ஒரு மயான அமைதியாக இருக்குமா, ஒரு அச்சத்திலே தான் இருப்பாங்களா. யாருமே வந்து அந்த கம்பி வேலையும் வந்து அப்பைக்கப்போ வந்து பழுதடைஞ்சதுன்னா மாற்றிடுவாங்களா, யாரும் உள்ளே போய் வந்து இருப்பது வழக்கம் இல்லையா. இப்படி தாங்க வந்து பாதுகாப்பாக இருந்து வருவதாக வந்து சொல்லியிருக்காங்க.
நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது வேறு யாரும் கிடையாதுங்க. இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கோமதி அந்த அக்கா தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பர்களே. மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரைக்கும் அந்த செல்வி அப்படிங்கக்கூடிய அந்த அக்காவுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. 2 பேரும் பக்கத்து கிராமத்தாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே ஆன்மாவால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால இவங்க இப்போ நெருங்கிய நண்பர்களாக மாறினதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.